கந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17ஆம் தேதி 3வது மாதம் 2019ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் பல விதத்தில் நன்மை. உள்ளூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் மனதிற்கு தெம்பையும் ஏற்படுத்தி தரும். நண்பர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் மட்டும் இல்லாமல் இருப்பது யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, அரசு துறை அரசியல் துறையில் இருந்தவர்கள் திடீரென்று அதிர்ஷ்டத்துக்கு பெறக்கூடிய நல்ல செய்தி வருவதும், கண்டிப்பாக நீண்ட நாள் மனசங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம், பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய காலகட்டம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் புது முயற்சிகள் வெற்றிகளும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். வண்டி பழுதாக இருந்தால் சீர் செய்து கொண்டு செல்வதை ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் சூரியனின் ஆதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரத்தில் ஒரு நல்ல விஷயங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோம்பலால் தேவையில்லாத நல்ல வாய்ப்புகளை இழக்கலாம். குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளால், வெளிவட்டாரத்தில் தேவையில்லாத குழப்பமும் சங்கடமும், மேலதிகாரிகளிடத்தில் தேவையில்லாத பாதிப்புகளும் ஏற்படலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட அமைப்பை தவிர கிரக சஞ்சாரங்கள் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக யோக பலத்தையும் அனுகூலத்தை பெற்று தந்தாலும் தந்தை வழி உறவுகள், தந்தையாருடைய தேகாரக்கும் சிறிது கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் செய்வதோ, அவர்களிடத்தில் தர்க்கம் செய்வதோ, அவர்களை பற்றி தவறாக கூறுவதோ பெரிய எதிர்விளைவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்தலாம். தொலை தூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுடன் மனமிட்டு பேசுவது இன்றைக்கு நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இல்லாததால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மிக மிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பமும் சங்கடமும் ஏற்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எந்த விஷயத்தில் ஒரு நிதானத்துடன் இருப்பதும், குறைந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதும், ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், நீண்ட நாள் கணக்கு போன்ற விஷயத்தை இன்றைய முடித்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவது, குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை, நீண்ட நாட்களாக அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் என்று கணக்கு பார்த்திருந்தோர் அதற்கு உண்டான பண வருவது உண்டான அமைப்புக்கு ஏற்றம். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பயணத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம். பகைமை இருந்தவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷம், அனுகூலங்கள், டக்கு டக்கென்று சுபகாரியத்துக்கு உண்டான நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நிச்சயமாக உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அரசு அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள், மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவது, உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக டக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய உத்தமமான சூழ்நிலைக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்திலிருந்து தள்ளி நிற்பது ஏற்றத்தை தரும். வங்கி மன்ற கணக்கு வழக்குகள், கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தை மிக மிக கவனமாக கையாள்வது நன்மை தரும். தளர்ந்து போவதற்கும் தேவையில்லாமல் அதில் கையாடல் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. நிதானம் வார்த்தைகளில் மிக மிக கவனத்துடன் இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சியில் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பலவிதத்தில் நன்மை சந்தோஷங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிச்சயமாக படிப்படியாக குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் உடனடியாக ஏற்படக்கூடிய கிரக சஞ்சாரத்துக்கு உத்தரவாதம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும், ஓய்வு நாளில் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்று சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை. இந்த விஷயத்தில் தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலங்கள், சந்தோஷங்கள், பயணங்கள், அசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தங்கள், வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் டக்கு என்ற நல்ல விஷயத்திற்கு உண்டான சாத்விகமான அமைப்புகள் ஏற்படுவது. வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக புது முயற்சிகள் வெற்றிகளும் சந்தோஷமும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடை ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்ப சிறுகள் சிறிது கவனம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், அனாவசிய உணர்ச்சி வசப்படுவது, அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் செய்வதெல்லாம் தேவையில்லாத சட்ட சிக்கல் வரை இழுத்து சென்றுவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது யோகத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.